சிறகுகள் புத்தம் புதிய மெகா தொடர். இப்ப நமக்கு ஆர்டர் கொடுத்திருக்கிறது பெரிய கை. இப்ப மட்டும் அவங்க சொன்ன மாதிரி 4-5 பொண்ணுங்களை அனுப்பி வச்சோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம வைக்கிறதாண்டா விலையே. மாசத்துக்கு ஒரு செட்டுன்னு அனுப்பி நல்ல பணம் சம்பாரிச்சு செட்டில் ஆயிடலாம். இங்க பாருங்கடா, இவள நல்லா சாப்பிட வச்சு கூட்டிட்டு போகணும்டா. ராத்திரி எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சி பட்டினி கிடந்தா. பஞ்ச பரதேசி மாதிரி இருந்துச்சுன்னா யாரா வேலை கொடுத்து வாங்குவாங்க? யாரும் வாங்க மாட்டாங்கல்ல. அதுக்கு தானக்கா உனக்கே 2 அடியை போட்டோம். அக்கா அவ வரா, மறுபடியும் சீனை போடுங்க. தம்பி, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் தம்பி. அந்த குழந்தை பாவம், அவ என்ன பண்ணுவாப்பா? உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் தம்பி. அது அவளும் நீயும் எப்படி நடந்துக்கிறீங்கறத பொறுத்து. புரிஞ்சுதா? புரியுது தம்பி. என்ன கண்ணு, கை கால் முகம்லாம் கழுவிட்டியா? உட்கார், உட்கார்ந்து சாப்பிடு. ஏப்பா, கட்ட அவுத்து விடு, அப்பதானே நானும் சாப்பிட முடியும். இங்க பாரு, நீ அவளை ஒழுங்கா பாத்துப்பேங்கிறதுக்காக தான் விட்டு வச்சிருக்கோம். இல்லனா எப்பவோ கழுத்தை நெச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே இருந்திருப்பேன். இவ இங்க இருக்கிற வரைக்கும் நீ தான் ஒழுங்கா அவளை சாப்பிட வச்சு பத்திரமா பாத்துக்கணும். புரிஞ்சுதா? இல்லன்னு வச்சுக்கோ, உன்னை இங்கே பொலி போட்டுறேன் பாத்துக்கோ. அப்ப நீ எங்களை எப்பதான் வெளியில விடுவ? இவ வீட்டுல பணம் கேட்டிருக்கோம், அந்த பணம் வரட்டும், அதுக்கப்புறம் விடுறோம். அது வரைக்கும் 2 பேரும் அமைதியா இருக்கணும். சின்ன பிள்ளைங்களை கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டி பணம் சம்பாதிக்கிறீங்களா? நீங்களா நல்லா இருப்பீங்களா? நான் ஒழுங்கா சாப்பிட்டு அமைதியா இருப்பேன், எதுவும் பண்ண மாட்டேன். அது ஒழுங்கா சாப்பிடணும். புரிஞ்சுதா? ஏய், பாப்பாவை சாப்பிட வை. ஏய், வாங்கடா. வா தங்கம், வா உட்காரு. அவங்க என்ன குடுக்கறாங்களோ அத சாப்பிட்டுட்டு தெம்பா இருக்கணும். அப்பதானே சமயம் வரும்போது இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும். நீயா தப்பிச்சு போகணும்னு மட்டும் நினைக்காத, சரியா? ஆன்ட்டி சூழ்நிலைய பாத்துக்கிட்டே இருப்பேன். சரியான சந்தர்ப்பம் வரும்போது தப்பிச்சு ஓடி போயிடலாம். சரி ஆண்டி. இந்த சாப்பிடு. மல்லி, நான் எனக்கு காஃபி போட்டேன், அப்படியே உனக்கும் சேர்த்து போட்டேன். இந்த காஃபியை குடி. நேத்துல இருந்து நீ எதுவுமே சாப்பிடாம இருக்கல்ல. மல்லி, என்னாச்சு? இப்படி அழுதுகிட்டு இருக்க? வெண்பா பத்தி ஏதாவது? அதெல்லாம் இல்ல அண்ணி. அப்படியே இப்ப திரும்ப அழுதுகிட்டு இருக்க? விஜய் இருக்காருல்ல? ஆமா, விஜய்க்கு என்ன மல்லி? விஜய் இப்படி மொத்தமா என்ன கைவிடுவாருன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்ல அண்ணி. மல்லி, நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் தம்பிக்கு வெண்பா தான் உயிர். விஜய் உன்னை கல்யாணம் பண்ணதே வெண்பா உன் மேல பிரியமா இருக்கான்னு தானே. அந்த வெண்பா காணுங்கிறப்ப யாருக்கும் வருத்தம் இருக்கும்ல. நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. வெண்பா காணாம போனதுல எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா அண்ணி? நானும் அவ மேல உயிரை தானே வச்சிருக்கேன். அவளை தொலைச்சிட்டு நானும் அழுதுட்டு தானே இருக்கேன். என் குழந்தை காணாம போயிருக்கா அண்ணி. விஜய் என் கூட இல்லாம என்ன பழி கொடுக்கறாரு. ஏய் மல்லி, ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? இன்னும் 1-2 நாள்ல குழந்தை கிடைச்சிருவா. அப்புறம் விஜயோட கோவம் தணிஞ்சிரும். நீங்க 2 பேரும் எப்பவும் போல இந்த வீட்ல சந்தோஷமா இருப்பீங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. வெண்பா நிச்சயம் கிடைச்சிடுவா அண்ணி. ஆனா விஜய் சரியா வரன்னு எனக்கு தெரியல. அப்படியே சரியானாலும் நான் அவர்கிட்ட பேச போறதில்ல. என்ன எவ்வளவு முக்கியமான சமயத்துல அவர் கைவிட்டுட்டாரு தெரியுமா? என் மனசுல தெம்பும் இல்ல, தைரியமும் இல்ல அண்ணி. நான் உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கேன். இந்த சமயத்துல என்ன கைவிட்டுட்டாரு அண்ணி. விஜய் தம்பி உன்கிட்ட கோவமா பேசினாரு. இனிமே என்கிட்ட பேசாதேன்னு கையெடுத்து கும்பிட்டாரு. அதுக்கப்புறம் ராத்திரி நீ வெளியே ஓடினப்போ
உன் கூட நிக்காம உனக்கு ஆறுதல் சொல்லாம போயிட்டாரு. அத நினைச்சு தானே வருத்தப்படுற? அதெல்லாம் கூட நான் பெருசா எடுத்துக்கல அண்ணி. வெண்பா காணாம போன கோவம் அவருக்கு இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த கதிரேசன் எனக்கு போன் பண்ணி கோவமா பேசினாரு, இலக்காரமா பேசினாரு, அலட்சியமா கூட பேசினாரு. ஆனா விஜய் கிட்ட சொன்னா அத பத்தி துளி கூட கவலைப்படாம பேசாம போயிட்டாரு அண்ணி. முன்னாடி எல்லாம் என் மேல ஒரு துரும்பு பட விடுவாரா? அந்த கதிரேசனையும் நிஷாவையும் ஒரு வார்த்தை பேச விடுவாரா? ஆனா இன்னைக்கு கதிரேசன் என்ன அவமானப்படுத்தினாரு, அசிங்கமா பேசினாரு. ஆனா விஜய் ஒண்ணுமே பேசாம போயிட்டாரு. உனக்காக எல்லா விஷயத்தையும் பொறுத்துட்டு இருக்க என்னால முடியாதுன்னு சொல்றாரு அண்ணி. அந்த கதிரேசன் என்ன பேசினது எனக்கு விஷயமே இல்ல அண்ணி. ஆனா விஜய் அப்படி சொன்னது எனக்கு எவ்வளவு வலியா இருக்கு தெரியுமா? எனக்கு அப்படியே செத்துறலாம் போல இருக்கு அண்ணி. நான் செத்தாலும் பரவாயில்லதான். சபாஷ். வேற லெவல். அப்பா, கேட்கவே இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அப்படியே என் காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு. மல்லி, வெயிட்லாம் பண்ணாத, உடனே செத்துற நீ. ஆமா, எப்படி சாகணும்னு பிளான் பண்ணிருக்க? ஏதாவது ஐடியா ஏதாவது வச்சிருக்கீங்களா? டேப்லெட் மாதிரி ஏதாவது போட்டுக்க போறியா இல்ல கயிறு ஏதாவது? எதுவா இருந்தாலும் ஸ்பான்சர் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதுவும் பர்டிகுலரா டேப்லெட் ஏதாவது வேணும்னா மட்டும் சொல்லு. நீ என்கிட்ட எதுவும் கூச்செல்லாம் பட்டுக்க வேண்டாம். செம்மையா வேலை செய்யற டேப்லெட் இருக்கு. 3 நிமிஷம் தான், ஆள் அப்படியே மேல தூக்கிட்டு போயிடும். அப்படி ஒரு டேப்லெட்ட நானே வர வச்சு தரேன். ஏய் ராஜி, நீ மனுஷியா இல்ல பிசாசா? அவளே குழந்தைய தொலைச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கா. பத்தாததுக்கு விஜய் முகம் கொடுத்து பேசலன்னு கவலையில இருக்கா. இறக்கமே இல்லாம அவ சாகறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்க. ஏய், அவதானே சாக போறேன்னு சொன்னா? சாகுறேன் 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 சாகுறேன்னு சும்மா டிராமா போடாம நிஜமா சாகுறதுக்கு நான் வழி பண்ணி தரேன்னு சொன்னேன். இதுல என்ன இருக்கு? சாகறேன்னு சொன்னா உண்மையிலேயே செத்து போயிருவாங்களா? அவ்ளோ வேதனையில இருக்கேங்கிறத அவ அப்படி சொல்லிட்டு இருக்கா. அத கூட புரிஞ்சுக்காம சி, நீ எல்லாம் என்ன படிச்சவ? அம்மா தாயே, என் படிப்பெல்லாம் இருக்கட்டும், படிக்காத மேதைகள் நீங்கெல்லாம் முதல்ல இந்த வீட்ல டிராமா போடுறத நிறுத்துங்க. சாக போற யாரும் நான் சாக போறேன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. சத்தம் இல்லாம வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளவு மாதிரி சீன் போடுறவங்க தான் இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. குழந்தைய தொலைச்சதும் இல்லாம கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லாம 2 பேரும் எப்படி இப்படி நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை இந்த வீட்ல தங்க விட்டு வச்சிருக்கான் பாத்தீங்களா என் தம்பி, அவனை சொல்லணும். அவன் மட்டும் சரியான ஆம்பளையா இருந்திருந்தா இந்நேரம் இந்த வீட்டை விட்டு உங்க 2 பேரையும் துரத்திருக்க வேண்டாம். ஏய், சும்மா வீடு வீடுன்னு பெனாத்திக்கிட்டே இருக்காத. நீ நாங்க மட்டுமா இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு நினைக்கிற? விஜயும் இந்த வீட்டை விட்டு போயிடணும் தானே நினைக்கிற? உனக்கு இந்த வீடு வேணும், அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவ. நீ குழந்தை மேல இருக்கிற அக்கறையிலையா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த வீட்ல வெண்பா மேல யார் வச்சிருக்க பாசம் வேணாலும் பொய்யா இருக்கலாம். நீ வச்சிருக்க பாசம் பொய்யா இருக்கலாம், நான் வச்சிருக்கிற பாசம் பொய்யா இருக்கலாம், விஜய் தம்பி வச்சிருக்க பாசம் கூட பொய்யா இருக்கலாம். ஆனா மல்லி வெண்பா மேல வச்சிருக்கிற பாசம் இருக்கு பாரு, அது நிஜம், சத்தியம். அத இலக்காரமா யார் பேசினாலும் நல்லாவே இருக்க மாட்டாங்க. இத பாரு, ரொம்ப சீன் போட்டுட்டு நிக்காதீங்க. உங்க நீல சாயம்லாம் எப்பயோ வெளுத்து போச்சு. நீங்களா போய் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்கோங்க. இல்ல என் தம்பி வந்தா உங்களை கொன்னே போட்டுருவான். மல்லி, இவகிட்ட நமக்கு என்ன பேச்சு வேண்டி இருக்கு? வெண்பாக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? வெண்பா நம்ம குழந்தை, நம்ம குழந்தைய காணோம். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நாம செய்யலாம். திக்கில்லாதவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெய்வம் தான் துணை. நீ வா, கோவிலுக்கு போயிட்டு வரலாம். இவகிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏய், சரியா மாட்டிருக்கீங்க. உங்க குடும்பமே சரியா மாட்டிருக்கீங்க. இந்த ஒரு விஷயம் போதும், மொத்தமா உங்க எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பல நான் ராஜி இல்ல. நாங்களும் இந்த வீட்டை கட்டிக்கிட்டே அழல. நீ போய் வேலையை பாரு, போ. மல்லி, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். என் கூட கோயிலுக்குள்ள வந்து நில்லு. பளிச்சுன்னு வெண்பா இருக்க திசை உனக்கு தெரியுதா இல்லையான்னு பாரு. வா வா. டாடி, ரன்னிங் ரேஸ்ல நான் வின் பண்ணத
நீங்க பார்க்காம போயிட்டீங்க. எவ்வளவு வேகமா ஓடி வந்தது தெரியுமா? நான் வின் பண்ணதும் கிரவுண்ட்ல இருந்த எல்லாரும் எழுந்திருச்சு கிளாப் பண்ணாங்க. நீங்க தான் ஓடல. சாரிடா, அப்பாவால வர முடியாத சிச்சுவேஷன். வெண்பா காணாம போனது உனக்கு தான் தெரியும்ல. என்ன தீபன், வெண்பா கிடைக்கிற வரைக்கும் நீ இப்படிதான் இருக்க போறியா? இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கிறது சுத்தமா நல்லா இல்ல. வீட்லயும் இப்படிதான் இருக்க, இங்கேயும் இப்படிதான் இருக்க. இதுக்கு பேசாம நீ வெளியே கூட்டிட்டு வராமையே இருந்திருக்கலாம். என்ன பாத்துட்டு இருக்க? வயர் கனெக்ஷன்லாம் சரியா தான் இருக்கு, ஆனா ஏன் கார் ஆஃப் ஆச்சுன்னு தெரியல. இப்படி பார்த்தா தெரிஞ்சிருமா? வயர் ஏதாவது பிஞ்சிருந்தா தெரியும்ல. ஷோ, பேட்டரியோட டெர்மினல்ஸ் எல்லாம் லூஸா இருக்கு. அப்பப்போ சர்வீஸ் கொடுத்து வாங்கணும். அதுவும் வைஃபையும் பிள்ளையையும் வெளியே கூட்டிட்டு போகும்போது வண்டி சரியா இருக்கான்னு பார்க்கணும். லைஃப்ல எவ்வளோ விஷயங்கள் சரியா இருக்கும்னு நினைச்சுதான் பண்றோம். நான் எல்லாம் சரியா அமைஞ்சிருதா என்ன? அப்படிதான் எதுவும். தீபன், எதை நீ மீன் பண்ணி சொல்ற? நான் மீனும் பண்ணல, கருவாடும் பண்ணல, யதார்த்தத்தை தான் சொன்னேன். அதான் வண்டி ரெடி ஆயிடுச்சுல்ல. வா. ஐஷு, ஐஷு, தீபன், ஐஷு எங்க? ஐஷு கார்ல தானே இருந்தா. ஏய், ஐஷு, 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 ஏய், இங்க தானே உட்கார்ந்திருந்தா. கார்ல தான் இல்லையே. ஐஷு, தீபன், அந்த சைடு போய் பாரு. ஐஷு, 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 ஐஷு. சார், 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 என் குழந்தை கார்ல உட்கார்ந்திருந்தா. திடீர்னு காண போயிட்டா. இந்த பக்கம் ஏதாவது வந்து பாத்தீங்களா? பெரிய குழந்தையா? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். சார், இதோ. இல்ல சார், பார்க்கல சார். ஐஷு, ஐஷு, அம்மா, ஒரு சின்ன பொண்ணு இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லம்மா, நான் பார்க்கலையே. இல்லையா? ஐயோ, ஐஷோ, ஐஷோ, ஐஷோ. சார், ஒரு சின்ன பொண்ணு இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லம்மா, நான் பார்க்கல. ஐஷோ, ஐஷோ, ஐஷு. தீபன், என்னாச்சு என் பொண்ணுக்கு? எங்க போயிட்டா ஐஷோ? இரு இரு இரு, பதட்டப்படாத, விசாரிப்போம், இரு. யாராச்சும் கடத்திட்டு போயிட்டாங்களா? எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டாங்களா? என் பொண்ணு ஏதாவது பண்ணிட்டாங்களா? சொல்லு தீபன், என்னாச்சு என் பொண்ணுக்கு? இரு தீபிகா, நீ ஏதாவது ஒரு முடிவுக்கு வராத, வெயிட் பண்ணு. கார்ல இருந்த பொண்ணை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. கார்ல இருக்கிற பொண்ணை யார் தூக்க போறா? தூக்குவாங்க. திட்டம் போட்டு ரவுடிங்களை வச்சு கடத்துவாங்க. ஐஷோ, உன்னை யாரு கடத்திட்டு போனா? என்ன தீபன் மச மச நின்னுட்டு இருக்க? எங்கயாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கான்னு பாரு. சீக்கிரம் போய் பாரு. எனக்கு என் குழந்தை வேணும், இல்லைன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஐஷோ, 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 ஐஷு. இல்லையே, எங்கேயும் சிசிடிவி இல்லையே. சார், 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 உங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும் சார், கொஞ்சம் ப்ளீஸ். அதெல்லாம் யாருமா மெயின்டைன் பண்றா? மெயின்டைன் பண்றதா? யோ,
நாளைக்கு உங்க வீட்டுக்குள்ள போய் யாராவது கொள்ளையடிச்சிட்டு போனா என்னையா பண்ணுவ? உன் பொண்ணை யாராவது தூக்கிட்டு போனா என்ன பண்ணுவ? சிசிடிவி போடுங்கன்னு எவ்வளவு சொல்றோம் டிபார்ட்மெண்ட்ல. யாராச்சும் கேக்குறீங்களா? எவனாச்சும் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு ஸ்டேஷனுக்கு வாங்க. தொலைச்சிடுறேன் தொலைச்சு. அத காணோம் இத காணோம்னு ஸ்டேஷனுக்கு வாங்க. அப்புறம் இருக்கு உனக்கெல்லாம். இருதிப்பிக்கா அவர் என்ன பண்ணுவாரு? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் சார் சார் சாரி சார் சாரி. கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தாங்க அதான் சார் இப்படி. சார் நீங்க போங்க சார் நீங்க போங்க. சரி சாரி சாரி சாரி. போயா? அவர் என்ன பண்ணுவாரு? ஆயிஷு எங்க? எங்க எங்க தீபிகா? ஆயிஷு எங்க? தீபன் ஐஷு இங்க தான் எங்கயாவது இருப்பா. ரிலாக்ஸ். ஐஷு 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 எங்கம்மா இருக்க? ஐஷு 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 ஐயோ ஐஷு ஐஷு மம்மி ஐஷு ஐஷு எங்கடா போன? எங்க போன? ஐஷு ஐஷு செல்லோ எங்கடா போன? என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அம்மா உன்னை காணோன்னு எவ்வளவு தேடி அலைஞ்சேன் தெரியுமா? எவ்வளவு பயந்துட்டேன்னு ஐஷு தெரியுமா? என்னடா எங்கடா போன? டாடி நம்ம எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்க போனேன். டாடி கார் சரி பண்ணியாச்சா? நம்ம போலாமா? போலாண்டா. ஐஸ்கிரீம் வாங்க போறேன்னா எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்லம்மா. உனக்கு வேணும்னா நாங்க வாங்கி கொடுக்க மாட்டோமா? எங்க கார் ரிப்பேர் பண்ண லேட் ஆகும், அதனால உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக உங்ககிட்ட சொல்லாம போனேன். ரொம்ப தூரம் போய் வாங்கிட்டு வந்தேன். உன்னை காணோன்னதும் மம்மிக்கு உயிரே போயிடுச்சுமா. மம்மி கிட்ட சொல்லாம எங்கேயும் போக கூடாது இனிமே, சரியா? சாரி மம்மி, இனிமே போக மாட்டேன். போலாமா? வா. கொஞ்ச நேரம் ஐஷுவை காணும்னே பதறிட்டோமே. வெண்பா காணாம போய் 2 நாள் ஆச்சு. விஜய் மல்லியோட மனசு என்ன பாடுபடும்? தெரிஞ்சோ தெரியாமலோ வெண்பா காணாம போனதுக்கு நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன். குழந்தைய தொலைக்கிற கொடுமையை விட வேற கொடுமை இந்த உலகத்துல இல்ல. ஒரு தாயா அந்த வலிய ஆண்டவன் எனக்கு உணர்த்திட்டான். I'm really sorry மல்லி. என்னால தொலைஞ்ச வெண்பாவ நானே கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். ஓம் அங்காள பரமேஸ்வரியை போற்றி, ஓம் அருளின் உருவே போற்றி, ஓம் அங்கையர் கண்ணியை போற்றி, ஓம் ஆதி பராசக்தியை போற்றி, ஓம் பராசக்தியை போற்றி. தாயே, எல்லா நாளும் உனக்கு பூஜை பண்ணதானே செய்றேன். எல்லா நாளும் உனக்கு வேலை கேட்டதானே செய்றேன். எல்லா வெள்ளி செவ்வாயும் உன் சன்னிதானத்துல வந்து கும்பிடதானே செய்றேன். அப்புறம் ஏன் எனக்கு இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்கறேன்? விரதத்துல குறை வச்சேனா இல்ல நேர்த்தி கடன்ல குறை வச்சேனா எந்த குறையும் வைக்கலையே தாயே. எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்கற? நான் எப்பவும் உன்கிட்ட வேண்டது எந்த கஷ்டம் கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு மட்டும் கொடு, என் குடும்பத்துக்கு கொடுக்காதன்னு தானே வேண்டேன். அதுலயும் என் பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காதன்னு தானே வேண்டிக்கிறேன். அப்புறம் ஏன் தாயே அவளுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்த? என்ன பாவம் பண்ணா? அவ பச்சை குழந்தை தானே. அவளை என் கிட்ட இருந்து பறிச்சு எங்கேயோ கொண்டு போயிட்டியே. எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கூட என் பொண்ணை விட்டுரு தாயே.
என் குழந்தைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு தாயே. என் குழந்தைய என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர் வருகாமணம் தரும் அஞ்சல் பஞ்சமில்லா இனம் தரும். மல்லி மல்லி, ஐயா, எப்பவுமே கோயிலுக்கு சிரிச்ச முகமா வந்துட்டு போவ, இன்னைக்கு என்னமாச்சு இப்படி கலங்கி நிக்கிற? உன்னை இப்படி கண் கலங்கி நான் பார்த்ததே இல்லையம்மா. என்னாச்சு உனக்கு? இவளோட பொண்ண யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க ஐயா. தூக்கிட்டு போயிட்டாங்களா? Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.